வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கம் வந்து 13,860. ஆனால் நேற்று ஈவினிங் வந்து 13,990. அதாவது நைட் ஆனால் ஏறுது, மார்னிங் ஆனால் இறங்குது. இது ஏன்னா நைட் ஆனால் வந்து சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறாரு, கார்த்தாலானா குண்டு தாக்குவேன் அப்படிங்கிறாரு. மார்க்கெட்டும் அதே மாதிரி போகுது. மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா கார்த்தால ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டு. நேற்று மாதிரி இன்றைக்கும் 200 பாயிண்ட்ஸ் டவுன் இருந்தது. இப்போ சீஸ்ஃபயர் வரும் அப்படின்னு பேசுகிறாங்க. நேற்று வந்துருச்சு அப்படின்னாங்க. நேற்று மார்க்கெட்டை தூக்கினாங்க. அதே மாதிரி திரும்பி இன்றைக்கி சீஸ்ஃபயர் வரும் அப்படிங்கிற ரூமர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் -50 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறச்ச பேங்க் நிஃப்டி ஆனால் இன்னும் 500 பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது. கார்த்தால 585 பாயிண்ட் இருந்தது. வெள்ளி 255ங்கிறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. 233 ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டு. ருப்பி கார்த்தால் 93 தாண்டிடுச்சு. இப்போ 92, 93 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் 109ல் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டு இது மாதிரி வயலண்ட்டாக மேலேயும் கீழையும் போகுங்கிறது உங்களுக்கு தெரியும். பீஸ்னா மார்க்கெட் ஏறும், நோ பீஸ் அப்படின்னா மார்க்கெட் விழும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி விழறச்ச 1, 2ன்னு பொறுக்கிறது தான் நம்ம வேலை. இன்றைக்கி வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் 1.4% டவுன், ஐடி 0.6 அப், ஃபார்மா -0.4, எஃப்எம்சிஜி -0.7, மெட்டல் 0.6, நாட்கோ 4.2% அப்பு, ஹெச்சிஎல், விப்ரோ, தங்கமேல் 2%க்கு மேலே அப்பு, சன் ஃபார்மா 1% அப்பு, ஹீரோ, மணப்புரம் -1.7, -1.6, டைட்டன் -1.4, ரெட்டி -1.3, M&M -1.1. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார், இனிமேல் மாற்ற முடியாது, நாங்கள் வந்து ஒரே நாளில் நாங்கள் ஈரானை முடித்து தீர்த்து கட்டிடுவோம், அதனால் இந்த டெட்லைன் எல்லாம் இனிமேல் எக்ஸ்டென்ஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஈரானை பூந்து அடித்தது ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதனால் நான் முதல் பிஸ்னஸ்மேன், அப்புறம்தான் பிரசிடெண்ட், அதனால் ஈரானோட ஆயிலை நான் பிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் அலைஸ் எல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இப்போ நான் வந்து ஆயிலை பிடிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு. ஈரான் என்ன சொல்கிறாங்க, சீஸ்ஃபயர்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், பர்மனெண்ட் எண்ட் டு வாரு, அதனால் இனிமேல் நீங்கள் சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் சொன்ன டெட்லைன் வந்து நாளைக்கு கார்த்தால 5:30 மணிக்கு முடியுது. ட்விட்டரில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஈரானில் இருக்கிற மற்ற ஊர் எம்பசிஸுக்கும் அதே மாதிரி அவங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல பெரிய தகராறு நடக்குது. ஹோமுஸை திறந்து விடுங்கன்னா சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு ஒரு எம்பசி சொல்ல, இன்னொரு எம்பசி ஃப்ளவர் பாட்டுக்கு அடியில் வச்சுருக்கோம் பாருங்கள், திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ஈரான் ரெடியாக தான் இருக்கிறாங்க. போர் நாளைக்கு நடக்குதா இல்லையாங்கிறது ட்ரம்ப்பு தான் முடிவு பண்ணணும். ஈரான் என்ன பண்ணிட்டான், 2 கத்தர் எல்என்ஜி டேங்கரை நிறுத்திட்டாங்க. இந்தியாவோட 2 கப்பல் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸில் இருக்குது, எல்பிஜி எடுத்துகிட்டு வருது. கவர்மெண்ட் இத்தனை நாள் எல்பிஜி ஷார்ட்டேஜே இல்லைன்னு சொன்ன கவர்மெண்ட்டு எல்லோரும் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கள், எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. எல்பிஜியில் க்ரைசிஸ் இருக்குது போல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க, அதனால் லேபர் இல்லை, அதனால் சம்பளம் வந்து 15% எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் லோக்கலில் இருக்கிறவன் வேலை செய்ய வரான். பீகார், யூபி ஓடினவன் ஓடிட்டான். இது நடக்கும்னு நான் சொன்னேன். சம்பளம் 7ஆம் தேதி வந்தால் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. 4லேருந்து 7க்குள்ளே ஓடி போயிட்டாங்கன்னா, இல்லை சம்பளம் வாங்கினவன் ஓடி போயிட்டான். என்எஸ்சி வந்து இப்போ க்ரூட் ஃபியூச்சர்ஸ், பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் பண்ணி ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணுறதுக்கு நாங்கள் வேலை செய்வோம் அப்படிங்கிறாங்க. நேற்றுலேருந்து எல்லா ஜுவல்லரி ஸ்டாக்கெல்லாம் பயங்கரமாக ஏறிட்டு, அது ஏன்னா கோல்டன் இம்போர்ட் சில்வரோட இம்போர்ட் பேஸ் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. அப்போ ஓவராலாக டியூட்டி குறையும். சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போலண்டு இப்போ ஒரு 20 டன்னு வாங்கிட்டாங்க. மற்ற பேங்க்ஸும் வந்து கோல்டை நாங்கள் வாங்கிட்டே இருப்போம், ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் வந்து எங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாலிஷ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோல்டு இம்போர்ட் மார்க்கெட் வந்து சில ஃபியூ பிளேயர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, அதனால் ப்ரைஸிங் ஒப்பேக்காக இருக்குது அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஜுவல்லரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் கெயின் ஏறி இருக்குது. கல்யாணத்து சீசன் வந்துருச்சு பிகினிங்கு அப்படிங்கிறாங்க.
காஸ்ட்ஸும் லோவராக இருந்தது. டைட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி புஷ் பண்ணுறாங்க. ஜெம்ஸ்டோனுங்கிறது மடகாஸ்கர், ஆஃப்ரிக்கா அது மாதிரி இடத்துலேருந்து வருது. அது ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு அதை உள்ள தள்ளுறாங்க. அதில் மார்ஜினும் ஜாஸ்தி. ஸ்டட்டட் ஜுவல்லரியாக பண்ணால் செலவு ஜாஸ்தி. மல்டி கலர்டில் இருக்கும். அதனால் அதில் இறங்கிட்டாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நிஃப்டி ஏர்னிங்ஸ் growth டபுள் டிஜிட்லாம் இருக்காது, 8.5% ஆகிடும். ஸ்டாக்ஃப்ளேஷன் இந்தியாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிஃப்டியோட வேல்யூவேஷனே குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேபி மார்கனோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, வார் இன்ஃப்ளேஷனை கிளப்பி விடும், ரேட் கட்ஸ்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும், அதனால் இப்போதைக்கு நீங்கள் ரேட் கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. பேங்க்ஸ் வந்து பாண்டு மேலே இருக்கிற லாஸஸ் வந்து ஸ்பைக் ஆகும். ஏன்னா ஈல்டு வந்து 7.15 ஆயிடுச்சு. ஈல்டு 7.15 ஆனால் எக்ஸிஸ்டிங் பாண்டோட வேல்யூ குறையும். மார்க் டு மார்க்கெட் லாஸஸ் இருக்கும். அது வந்து இந்த குவார்ட்டரும் பக்கத்து குவார்ட்டர்லேயும் அஃபெக்ட் ஆகும். முன்னெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஷேர் போட்டு தூக்குவாங்க. அந்த டோட்டலாக வந்து மார்க்கெட்டில் ஒலட்டாலிட்டி இருக்கிறதுனால ஐபிஓ போட்டு பணத்தை எடுக்க முடியல. அதே மாதிரி QIP போட முடியல. அதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணலாங்கிறதுக்கு பணம் வேணுங்கிறவங்க ரைட்ஸ் இஷ்யூ போட்டிருக்காங்க. 100 வாங்கிட்டு இருந்த ரைட்ஸ் இஷ்யூ இப்போ 3 ரூபா வாங்குறாங்க. 3 மடங்கு ஏறிடுச்சு. இந்த ஒரு மைனர் ட்ரஸ்ட்லேருந்து வேணு ஸ்ரீனிவாசன் போனதில் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குதுன்னு வேணு சொல்கிறாரு. விஜய் சிங் ஒன்றும் ரிசைன் பண்ணலை. டாடா ஸ்டீலுக்கு 1755 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கறி அள்ளிட்டீங்கன்னு ஃபைன் போடுறதுக்கு கவர்மெண்ட் நோட்டீஸ் விட்ருக்காங்க. ட்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூடியோவில் அவங்க ரெவென்யூ 20% ஏறினதுனால நேற்று ஸ்டாக் விலை 9% ஆயிருக்கு. ஆட்டோ சேல்ஸ் டோட்டலாக வந்து மோட்டர் சைக்கிள், ஸ்கூட்டர், காரு எல்லாம் சேர்த்து ஆல்ரெடி 3 கோடி கிட்ட நியர்லி விற்று ஒரு பெரிய புது சாதனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. எஸ்பி குரூப் வந்து $3.4 பில்லியன் டெட்டுக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா கொலாட்ரல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா டாட்டாவோட ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை விழுந்திருக்கு. அதனால் லிவரேஜ் பொசிஷன் இன்னும் மோசமாக இருக்குது அவங்களுக்கு. ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. 40% ஏறி இருக்குது. ஏன்னா மெமரி அண்ட் சிப் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. ஆனால் ஆப்பிளோட ஃபோனை டிஸ்கவுண்ட்டில் இன்றைக்கி அமேசானில் இந்தியாவில் விற்கிறாங்க. டெக்கில் ஐடியில் ஆட்களை சேர்க்கறது நியர்லி 10% குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஏஐ வந்து பல இடத்த பிடிச்சிக்கிச்சு. ஏர் இந்தியாவோட சிஇஓ ரிசைன் பண்ணிட்டார் கேம்பிள். ஏன்னா லாஸஸ் நிறைய ஆயிடுச்சு. ஆப்ரேஷன்ஸை சரியாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியாததால் அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. விப்ரோக்கு $1 பில்லியன் ஓலமோட டீல் கிடச்சிருக்குது. ஏஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஐடி செக்டரில் இந்த குவார்ட்டர் டிமாண்ட் வந்து வீக்காக இருக்கும். ஏன்னா டிமாண்ட் விசிபிலிட்டி குறைஞ்சி போயிடுச்சு. ஓவராலாக மார்க்கெட்டு மேலே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ஸ்டாக் விலை இறங்கும். சீகேட்டோட ஸ்டாக்கு மெமரி ஷார்ட்டேஜ்னால பூம் ஆகிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ஃபோசிஸையும் HDFC பேங்க்கையும் வாங்குகிறாங்க. ரீட்டைல் பெட்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வாங்குகிறாங்க. அது வந்து பின்னாடி ரொம்ப ப்ராப்ளம் தான் போய் அவங்களுக்கு முடிய போகுது. ரிலையன்ஸோட கேம்பகோலா வந்து கோக்கையும் பெப்சியும் கிரெடிபிளாக சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அக்ரெசிவாக ப்ரைஸை கொண்டு வந்து ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கும். கோல்டோட ப்ரைஸும் வீக்காக இருக்கும். இது கோல்டை உங்களால் ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸு. வார் நின்றுடுச்சுன்னா கோல்டு உடனே ஏற ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.